Welcome all of you to my video. In this video we're going to see chapter 8 statistics and probability exercise 8.1 15th sum. The mean and variance of 7 by observations are 8 and 16 respectively. If 5 of these are 2, 4, 10, 12 and 24, 14, then find the remaining 2 observations. So mean and variance சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டாங்க. ஒரு 7 observations mean and variance and என்ன கேட்டிருக்காங்கன்னா remaining 2 observations எடுத்துருக்காங்க. அதில் என்ன 5 கொடுத்துட்டாங்க மிச்சம் இருக்கு 2 என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்க்கலாம். So the remaining observations நான் என்ன சொல்லிக்கிட்டேன்னா A and B சொல்லி வச்சுக்கிறேன். A and B ஒன்று வந்து ஏன்னா இன்னொன்று வந்து பின்னு சொல்லி வச்சுக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு மீன் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்க 8ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ மீன் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க 8ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ மீன் summation xi by n. ஸோ summation xi எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 7, தட் மீன் வந்து 8. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க 2 4 2 + 4 + 10 + 12 + 14 divided by 7 that's equal to 8 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 + 4 6 6 + 10 26 26 + 12 பார்த்தீங்கன்னா 38 38 + 14 52. ஸோ 52/7 is equal to 8 கொடுத்துருங்க. ஸோ இதே 2 observations வரும். அது என்ன பார்த்தீங்கன்னா A + B. ஸோ அதையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. that is equal to 8. So 52 plus A plus B. So let me write correctly. So 52 is 42. 42 plus A plus B by 7. That's equal to 8. So on the side by not 42 plus A plus B is equal to 8 chance of 56 ஆயிரும். So A plus B is equal to அந்த 42 வந்து பார்த்தீங்கன்னா 14 ஆயிரும். ஸோ பிஏ மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. 14 - A. ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மீன் ஃபார்முலாவில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை நம்பர் ஆஃப் observations 7 is equal to மீன் கொடுத்துட்டாங்க 8. ஸோ அந்த மிஸ்ஸிங் 2 observations கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ண விடக்கூடாது. ஆட் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் மட்டும் கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ ரிமைனிங் 2 observations இருக்குது. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னாச்சுன்னா இப்போ இந்த பி மட்டும் தெரியும். இன்னொரு விஷயம் கூட இருக்குது, வேரியன்ஸ் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வாட் இஸ் வேரியன்ஸ்? வேரியன்ஸ்னால் நம்ம இந்த மாதிரி படிச்சிருப்போம். ஸோ அதனுடைய ஆக்சுவல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா summation I to 1 to n இந்த மாதிரி இருக்கும். xi minus x dash by n இப்படி சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அது இது என்ன பார்த்தீங்கன்னா வேரியன்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இதுதான் வேரியன்ஸோடைய நார்மல் ஃபார்முலா. பட் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிருந்தா அதோடைய ஸ்கொயர் வச்சு வேரியன்ஸ் சொல்லிட்டு நம்ம இதுவரையும் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அது கூட ரைட்டு தான். பட் ஆக்சுவல் வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எதுவுமே கொடுக்குறான்னு சொன்னாச்சுன்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி வேரியன்ஸ் கண்டுபிடிக்க வரும். ஸோ அது இப்போ கண்டிப்பாக பண்ணலாம். வேரியன்ஸு that's equal to நம்ம நம்பர் ஆஃப் observations n பார்த்தீங்கன்னா 7. ஸோ I to 1 to 7. அப்போ 1 to 7 வரைக்கும் உள்ள வரும். xi பார்த்தீங்கன்னா xi நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னு சொன்னால் 2 4 அப்படி சொல்லிட்டு உள்ள அப்சர்வேஷன்ஸ் பண்ணுறது. ஸோ அது 7 வரைக்கும் வரும். 7 வரைக்கும் என்ன அப்சர்வேஷன்ஸ்லாம் இருக்கும் எல்லாமே வரும். ஸோ டோட்டலி 7 terms. ஸோ வேரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் தெரிஞ்சுன்னா 16 சொல்லிட்டு. ஸோ 1 to 7. அப்போது இது எப்படி பார்த்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 2ன்னு எடுத்துக்கலாம். இது மீன் என்னது? this one 8. so 2 minus 8 the whole square அப்படி சொல்லி கொஞ்சமாக கூட்டிகிட்டே பண்ணணும். ஸோ 4 minus 8 the whole square, 6 minus 8 the whole square plus 10 minus 8 the whole square. 6 கொடுக்குறேன், சாரி. (10 minus 8 the whole square, 12 minus 8 the whole square, so 14 minus 8 the whole square. இன்னொன்று வந்து A minus 8 the whole square, இன்னொன்று வந்து B minus 8 the whole square. ஸோ இதான் அவங்க அந்த இதனுடைய ஆன்சர். அண்ட் நம்பர் ஆஃப் observations 7 that's equal to 16 சொல்லி டோட்டலாக வந்துடுறாங்க. ஸோ 6 டவர் அந்த சைட் பண்ணினா 102 ஆயிரும். இல்லை இப்போ என்னெல்லாம் சால்வ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம் தஞ்சையும். ஸோ 2 minus 8 6 minus 6 the whole square 36. ஸோ அப்படி ஸ்ட்ரைட்டாகவே நான் போட்டுக்கிறேன். 2 minus 8 minus 6 minus 6 the whole square என்னது 36 plus 4 minus 8 minus 4, so 16. 10 minus 8 2 the whole square 4. 12 minus 8 4 square 16. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 40 minus 8, so 6 the whole square 36 by plus A minus 8 அது மட்டும் தான் தெரியாது by 7 that's equal to 16. so totally equal to 16 மறந்துடாதீங்க. so equal to 16 பாருங்கள். இதை ஆட் பண்ணிக்கலாம். 36 + 16. ஸோ 16 + 16
32, 36 plus 36, 72. 72 plus 32 பார்த்தீங்கன்னா 104 வரும். ஸோ 104 plus இந்த 4 ஆட் பண்ணிங்கன்னா 108 ஆயிடும். ஸோ 108 plus a minus 8 the whole square b minus 8 the whole square divided by என்ன பார்த்தீங்கன்னா 7, that's equal to 16. அந்த சைடு போயிட்டா 108 plus a minus 8 the whole square plus b minus 8 the whole square that's equal to 16 into 7 பார்த்தீங்கன்னா 112 வரும். இது அந்த சைட் போய் சப்ட்ராக்ட் ஆகிட்டா a minus 8 the whole square plus b minus 8 the whole square that is equal to 112 minus 108 that is 4. இவ்வளோ சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இதில் பியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்துட்டு. ஸோ ஈக்குவேஷனை அந்த பியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை வச்சு நம்ம அந்த ரெண்டு வேல்யூஸும் கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. ஸோ a minus 8 the whole square plus b என்ன பார்த்தீங்கன்னா 14 minus 8 minus 8 the whole square is equal to 4. ஸோ இப்போ நம்மளுக்கு இது ஒரு ஃபார்முலா அண்ட் இதுவும் ஒரு ஃபார்முலா தான். பட் இதை நம்ம இது சப்ரேட் பண்ணிக்கலாம். சப்ரேட் பண்ணிட்டு ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ a minus 8 the whole square ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா 40 minus 8. வாட் இஸ் 40 minus 8? 40 minus 6. 6 minus 8 the whole square இஸ் ஈக்குவல் டு என்ன இந்த சைடு 4ன்னு இருந்தது. ஸோ இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும் பாருங்க இப்போ. ஸோ இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா a square minus 2 into 2ab 2 8 16 16a 16a plus 64 plus 36 minus 2 6 12 12a plus a square is equal to 4. ஸோ இப்போ 2a square இந்த a square ஆட் ஆயிரும் 2a square. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க minus 28 ஆயிரும் minus 28a plus இதை பார்த்தீங்கன்னா 100 ஆயிரும் 64 plus 36 into 4. இந்த சைடு கொண்டு வந்துருங்க 2a square minus 28a minus 4 plus 4 minus 4 ஆகிட்டா 100லேருந்து 4 போயிட்டா 96 ஆயிரும். ஸோ ப்ளஸ் 96 is equal to 0. இது 2 டிவைட் பண்ணிக்காங்க இது ஈஸியாக இருக்கும். a square minus 14a plus 49 is equal to 0. இப்போ நம்ம ஸ்ப்ளிட் இந்த மிடில் டேர்ம் போட்டுக்கலாம். ஸோ 49 and minus 14. ஸோ என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 7 into 7 வருது. ஸோ தட் இஸ் 48 சாரி. ஸோ 48 இது பார்த்தீங்கன்னா minus 14 இருக்குது. ஸோ 48 6 into 8ல் வரும். ஸோ ரெண்டுத்துலேயும் மைனஸ் போட்டால் ப்ளஸ் 48 தான் கிடைக்கும். ஸோ அப்போது a minus 6 into a minus 8 is equal to 0. இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுருக்கலாம். அப்போ a plus 6 is equal to 0 and a minus 8 is equal to 0. ஸோ a is equal to 6, a is equal to 8. a ரெண்டு வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கு எது வேல்யூ இருக்கலாம். ஏன்னா a and b நான் ஜஸ்ட் நம்ம எடுத்த ஒரு அச்சீவ் பண்ண ஒரு நம்பர் தான். ஸோ அது 6ஆகவும் இருக்கலாம் இல்லை 8ஆகவும் இருக்கலாம். அதனால தான் a is equal to 6 and a is equal to 8 சொல்லி வந்திருக்கு. ஸோ b is equal to 40 minus a. ஸோ ஏதாவது ஒரு a சப்ஸ்டிட் பண்ணிங்க b is equal to என்ன வரும் 40 minus 6 போட்டிங்கன்னா 8 வரும். அப்போ ஒரு இடத்துல b is equal to 8 கிடைக்குதா. இந்த இடத்துல போட்டிங்கன்னா b is equal to 40 minus a b is equal to 40 minus 8 வரும். தட் இஸ் 6. ஸோ b is equal to 6 கிடைக்கும். ஸோ அப்போ a is equal to என்ன தான் சொல்லலாம் 6 அண்டு b is equal to 8 அப்படி சொல்லிடலாம். ஸோ இதுதான் a and b எழுதி. ஸோ ரிமைனிங் 2 அப்சர்வேஷன் சொல்லி இதை சம் பண்ணிங்க முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டாட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.